Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தலைவரோட நடிப்பில் கூலி அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட அஃபிஷியலான தேர்ட் சிங்கிள் தான் வந்திருக்கு. அந்த சிங்கிள் தான் நாம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சிக்கிட்டு வைப்ஸ், அதுக்கப்புறம் மோனிகா 2 பாட்டு வந்திருந்தது. அந்த 2 பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து ஒரு எலிவேஷன் சாங்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கிளிம்ஸ் ஒன்று வந்திருந்தது இல்லையா, எல்லா ஸ்டார்ஸையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி ஒரு கிளிம்ஸ். ஸோ அந்த கிளிம்ஸில் யூஸ் பண்ணியிருந்த அந்த சாங்கை தான் இப்போ வந்து ஒரு ஃபுல் வெர்ஷனாக வந்து விட்டுருக்காங்க. அந்த பாட்டு தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டு வந்து சாயங்காலம் 5-6 மணிக்கு வந்து எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துருச்சு. பட் நான் எதுவுமே கேட்கல. டேரெக்டாக லிரிக்கல் வீடியோ பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கேட்கல. இப்போ தான் அது பார்க்க போகிறேன். 9 மணிக்கு வரும்னு சொன்ன சாங்கு 10:15 தான் வந்திருக்கு. இப்போ டைம் 10 நான் ரியாக்ட் பண்ண போகுது. சரி, பரவாயில்ல, வாங்க பார்ப்போம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறது வந்து நம்ம அறிவு தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாடினது வந்து அனிருத் சாரும் அறிவும் 2 பேரும் சேர்ந்தே பாடியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். 3, 2, 1 go. எடுத்தோடனே இது அந்த அதில் வந்துருந்தது, அந்த கிளிம்ஸில் வந்துருந்தது. இந்த கத்தி ரோலக்ஸை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இது லோகேஷ்னா ஏய் ராயல் என்ஃபீல்ட் தானே? செம்ம ஸ்டில்லு. செம்ம லிரிக்கல். ஸ்டில்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கியா. நைஸ். செம்ம. இந்த பேக் ஷாட் எப்பவுமே அவரோடது. பேட்டா படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேக் ஷாட். லவ் லவ் லவ். ஸ்டில்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. கிளிம்ஸா என்ன? ஓ, அனிருத்தா. ஓகே. தோடுறா பார்க்கலாம். செம்ம பாட்டு. செம்ம மிக்சிங். ஐயோ, செம்ம மிக்சிங். அந்த ஸ்டட் பாருங்களேன், ஒரு பெரிய ஆரா. எஸ், கிளிம்ஸ் வரும்னு நினைச்சேன். இந்த வாக்கே போதும், பைசா வசூல். ஓ ஓ ஓ ஓ, டேஞ்சர். லைட்டா லைட்டுன்னு தான் நினைக்கிறேன். நினைச்சேன். எஸ், ராக் ஸ்டார். நைஸ். செம்ம செம்ம செம்ம. டிஸ் தட்டிட்டாங்க பாட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த முன்னாடி 2 பாட்டுக்கு ஒரு செம்ம கிரிட்டிசிசம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சிக்கிட்டு வைப்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கு பேர் என்னது மோனிகாவாக இருக்கட்டும், சும்மா ஏதோ ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு போட்டுடுறாரு இவர். அண்டு அந்த கேரக்டரோட பேர் சொன்னால் அந்த கேரக்டரை வச்சு பாட்டு போட்டுடுறாரு இவர். அவ்வளோதான் இவருக்கு வேறு எதுவும் பெருசாக செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி. அனிருத்
அப்படின்றது வந்து ஒரு பிராண்டு, ஓகேவா? ஸோ அதுக்காக முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. அந்த டேரக்டர்ஸ் அதை கேட்குறாங்க, ஆடியன்ஸும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ அதை கண்டினியூ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போ இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவருக்கு தெரிய வருதோ அப்போவே அதை வந்து மாற்றிப்பார். அதுக்கு உதாரணம் தான் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு மாஸ் எலிவேஷன் சாங்காக தான் கொடுத்துருக்கிறதா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு செம ஹுக்குமோட வந்திருக்கு. இந்த ஹுக்கும் நம்ம ஜெயிலரில் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு எலிவேஷன் ஃபைட்டில், மேன்ஷனில் நடக்கிற ஃபைட்டை தான் சொல்லியிருக்காங்க இதில். ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் இந்த பாட்டு வந்து வருது அப்படின்னா சீரியஸ்லி இதை எப்படி ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங். இது கன்ஃபார்மாக தியேட்டர் அதிரும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் அதை எப்படி ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க, லோக்கி நான் எப்படி அதை யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் மரண வெயிட்டிங். அண்ட் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா பிடிக்கல, நான் இதில் வந்து கருத்து சொல்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்துக்கு நீங்கள் வெயிட்டிங்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.